வெல்கம் டு இன்டெலிஜென்ட் ஜேர்னலிங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா கான்கேட்னேட் சரிங்களா? நம்ம முக்கியமான ஒரு ஃபார்முலா நெறைய தடவ எக்ஸெல்ல யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படலாம் சரி. இப்போ இந்த டேட்டா ஷீட்ட ஒண்ணு பாருங்க. ஜஸ்ட் ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. இதெல்லாம் சிட்டி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் சரிங்களா? இப்ப நமக்கு இந்த ஃபுல் நேம் தேவை சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. அப்படிதானே? நமக்கு வந்து சேர்த்து எழுதணும். ஜாயின் பண்ணி எழுதணும். இப்ப அந்த மாரி இந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபார்முலா தான் என்னது? கான்கேட்னேட் சரிங்களா? கான்கேட்னேட்ன்னு இருக்கு. சரிங்களா? இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இது பாருங்க. இதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன குடுத்துருக்காங்க? ஜாயின் செவரல் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்டூ ஒன் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் சரிங்களா? அதாவது நெறைய டெக்ஸ்ட்ட ஒண்ணா இணைக்கலாம். சரிங்களா? இதுதான் இதோடைய வேலை. இப்ப நம்ம வந்து இத எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இதோடைய ஆர்குமென்ட் சிம்பிள் ஆர்குமென்ட் டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4, டெக்ஸ்ட் 6 எத்தனை டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த 2 ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஜாயின் பண்ண போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஜான். நம்ம அத செலக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். அடுத்து கமா குடுத்துக்கணும். கமா குடுத்துட்டு அடுத்த டெக்ஸ்ட். சரிங்களா? இப்ப செலக்ட் பண்ணி குடுத்தாச்சு. 2 டெக்ஸ்ட் தான் இருக்கு. இப்ப நான் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. இப்ப என்ன ஜான் மில்லர்ன்னு வந்துட்டு. இப்ப நீங்க பார்க்கலாம். ஜான் மில்லர்ன்னு எழுதியிருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்படிதானே அப்பதானே வந்து ஃபுல் நேம் எழுதும்போது ஒரு கரெக்ட்டான செட்டப்ல இருக்கும். நமக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து சிம்பிள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன போடுறீங்களோ, அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்ல வரும். சரிங்களா? டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் ஒரு ஸ்பேஸ் போட்டுட்டு, இந்த டபுள் கோட்ஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது என்ன பண்றேன், கமாய ஓப்பன் பண்றேன். அடுத்தது மறுபடியும் லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணி குடுக்குறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு? 3 ஆர்குமென்ட் ஆயிடுச்சு. A2 அதாவது டபுள் கோட்ஸ்ல நம்ம எது போட்டாலுமே அது டெக்ஸ்ட்டா தான் அது நெனச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா, அது அவுட்புட்ல அப்படியே குடுக்கும். நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்பேஸ் வந்து குடுத்துரும். சரியா? இப்ப நம்ம குடுக்கும்போது இடையில ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சு. நீங்க பாருங்களேன், இந்த டபுள் கோட்ஸ்க்கு நான் ஸ்பேஸ் குடுத்துட்டு சும்மா ஒரு குடுக்குறேன். இப்ப பாருங்க, ஜான் அட் மெயில். இதுதாங்க இதனுடைய பேசிக் இது. நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒண்ணு குடுத்தா, அது டெக்ஸ்ட்டா மீன் பண்ணிட்டு, அத இடைக்குள்ள நமக்கு குடுக்கும். சரிங்களா? இப்ப நீங்க பாருங்க, இத நான் வந்து இத எடுத்துட்டு ஸ்பேஸே குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். ஓகே. இத நம்ம டிராக் பண்ணி விட்டாச்சுன்னா போதும். நமக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா வந்துரும். சரியா? இப்ப அடுத்தது வந்து நமக்கு வந்து இன்னொரு என்ன சொல்றது? இன்னொரு ஒரு போனஸ் ஒரு ஃபங்ஷன் சொல்லித் தரேன். இதுவும் இதே மாரி சிமிலரான ஒரு ஃபங்ஷன் தான். அதோடைய நேம் வந்து கான் கான்கேட். இந்த கான்கேட்டுக்கும் இந்த கான்கனேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லித் தரேன். இப்ப பாருங்க. இப்ப நான் வந்து இதனுடைய சின்டெக்ஸும் பாருங்க. சேம் சின்டெக்ஸா தான் இருக்கும். எந்தவித மாற்றங்களும் கிடையாது. சேம் சின்டெக்ஸ் தான். ஆனா, இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்ப நீங்க பாருங்க. இத நான் வந்து என்ன பண்றேன், ரேஞ்சா செலக்ட் பண்ணி குடுக்குறேனே. ரேஞ்ச செலக்ட் பண்ணி குடுத்துட்டு, நான் பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். நமக்கு என்ன வருது? ரேஞ்ச வந்து அது என்னதுன்னா, செலக்ட் ஆகுது. இப்படிதானே? இப்போ இது என்ன பண்றேன், இந்த கான்கேட்ட மாத்திட்டு கான்கேட்னேட்ட குடுக்குறேன். ஓகே. கான்கேட்னேட்ட குடுத்தவுடனே என்ன ஆயிடுது பாருங்க. கான்கேட்னேட். இந்த கான்கேட்னேட்ட குடுத்துட்டு, இப்ப நான் அந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப நம்ம வந்து அத என்டர் பண்ணோம்னா, நமக்கு என்ன காண்பிக்குது பாருங்க. இப்படி வந்துரும். சரிங்களா? அதாவது அடுத்தடுத்த செல்ஸ்ல கான்கேட்னேட் நமக்கு வந்து இந்த அவுட்புட்ட குடுக்கும். சரிங்களா? இதே இது நீங்க கான்கேட் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ரேஞ்சா செலக்ட் பண்ணி குடுக்கும்போது, அது என்ன பண்ணும்? ஒரே செல்ல குடுக்கும். இதான் வந்து கான்கேட்க்கும், கான்கான்கேட்னேட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இதே இது கான்கேட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நேமு, கமா, டபுள் கோட்ஸ்க்குள்ள ஸ்பேஸு, கமா, லாஸ்ட் நேம். இப்போ பாருங்க நமக்கு ஜான் மில்லர். அதாவது 2 யூஸ் சேம்.
அதாவது வந்து டெக்ஸ்ட் ஏகப்பட்ட டெக்ஸ்ட்டை நமக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிப் என்னன்னா, கான்கேனேட் யூஸ் பண்ணும்போது லிஸ்ட் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த செல்லில் ஒவ்வொரு நேமும் வந்துடும். சரிங்களா? ஆனா வந்து கான்கேட்ல நம்ம கான்கேட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து சிங்கிள் செல்ல ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது இப்படி நான் அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, சிங்கிள் செல் சரிங்களா? சிங்கிள் செல்ல இருக்கு. இப்ப நாம வந்து இத வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்போ கான்கேட்னேட் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்கேட்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். அப்போ வந்து இதை நீங்க புரிஞ்சு படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. நன்றி.